ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு மேப், அமெரிக்கன் மேப் வெளியிட்டிருக்கார். அதில் என்னடான்னா கனடா, கிரீன்லேண்ட், வெனிசுவேலா இதெல்லாத்தையும் வந்து அந்த மேப்பில் சேர்த்துருக்கார். இந்த மேப் அவர் யார் முன்னிலையில் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா பல தலைவர்கள். அதில் குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா, இத்தாலியின் அதிபராக இருக்கக்கூடிய மெலோனி, பிரெஞ்சு அதிபராக இருக்கக்கூடிய மேக்ரான், இவங்க முன்னிலையில் வந்து ட்ரம்ப் அதை வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் தான் உங்கள் மேலெல்லாம் டேரிஃப் போட முடியும், நீங்கள்லாம் எங்கள் மேலெல்லாம் டேரிஃப் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. இன்னும் அது சொல்ல போயாச்சுன்னா, கிரீன்லேண்டை நாங்கள் சீக்கிரத்தில் ஆக்கிரமிக்கத்தான் போகிறோம், அது அமெரிக்காவின் இன்னொரு மாகாணம், இந்த அளவில் ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கிறார். இது நம்ம இன்னைக்கு போகக்கூடிய இந்த இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கிரீன்லேண்டு உள்ள விஷயம் வந்த உடனேயே ஒரு பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிரீன்லேண்ட் டென்மார்க்குக்கு சொந்தம், இதில் அமெரிக்கா உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே இந்த நாடுகளுக்கு மேலெல்லாம் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10% டேரிஃப் அறிவிச்சிடுறாரு. அறிவித்ததுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து எங்களுக்குள்ள இந்த கிரீன்லேண்டு பிளானுக்கு யாரெல்லாம் ஒத்து வர்றாட்டா நான் டேரிஃபை இன்னும் அதிகப்படுத்துவேன் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பையும் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் இதை வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய நிலையில் எந்த ஐரோப்பிய நாடுகளும் இல்லை என்பது உண்மை. இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க போயாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணுறார், கிட்டத்தட்ட அமெரிக்கா சர்வதேச நிறுவனங்கள், இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்களில் ஒரு 66 அமைப்புகள்ல இருந்து அமெரிக்கா வெளியில் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னான்னா, அமெரிக்காவால் அங்கே ஒன்றும் பண்ண முடியலை. குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா என்னென்னா, சைனாவுக்குள்ள ஆதிக்கம் இந்த அமைப்புகளில் வெளியே பெரிய அளவில் வந்ததுனால அமெரிக்காவின் அடிமைகளாக அந்த அமைப்புகள் செயல்படவில்லை அப்படிங்கக்கூடிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால அமெரிக்கா வந்துருச்சு. ஏன்னா அமெரிக்கா தான் செட் பண்ண வேர்ல்டு ஆர்டரில் தான் எல்லா அமைப்பும் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறது. அதே நேரத்தில் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டர்னு ஒன்று கொடுத்தாச்சுன்னா அமெரிக்காவுக்காக அந்த ஆர்டரையே மாற்ற வேண்டும்னு அமெரிக்கா நினைக்குது. ஸோ அதுக்கு இப்போ பல முட்டுக்கட்டைகள் இருக்கிறதுனால அமெரிக்கா இதிலிருந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னான்னா, இந்த மாதிரியான ஐநா, இந்த மாதிரியான உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச நிறுவனங்களுக்கு மாற்றாக இவர் ஒரு தனியாக இவருக்குள்ள சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சர்வதேச ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காசா பீஸ் பிளான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஒரு கமிட்டியை ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்கார். அதில் பல நாடுகளையும் பங்கேற்க சொல்கிறார். குறிப்பாக நம்ம பாகிஸ்தான், அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்கள், அதே மாதிரி யூரோப்பில் உள்ள நாடுகள் எல்லாமே அதில் பங்கெடுக்கணும், அதில் பங்கெடுக்கிறவங்களாம் இவ்வளோ பணத்தை போடணும். அது எதற்காக அப்படின்னு சொன்னால், அந்த காசா பீஸ் பிளானுங்கக்கூடியதில் நீக்கக்கூடிய அதிகாரமும் சேர்க்கக்கூடிய அதிகாரமும் ட்ரம்ப்பையே சேர்ந்தது. ஒரு சட்டம் இதெல்லாம் கிடையாது. நான் யாரை சொன்னேன்னா அவன் இருப்பான், நான் எப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் சோனியா இருக்கிற மாதிரி அப்படி ஒரு சர்வதேச இதை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறேன். அப்படி இப்போ இதுக்கு தான் பல எதிர்ப்புகள் வலுத்து வருகிறது. ஆனாலும் பல நாடுகளுக்கு வேற வழி இல்லாமல் சேரக்கூடிய ஒரு நிர்பந்தத்திலும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இதை எதை வச்சு, இப்போ என்ன நிலைமை, இந்த நாடுகளுக்கு என்ன பிரச்சனை, இவ்வளவு தூரம் ட்ரம்ப் வந்து ஓப்பனாகவே பிரச்சனை பண்ணுறாரு, ஏன் இந்த நாடுகள்லாம் எதிர்க்க முடியாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த நாடுகள் அனைத்தும் ஏமாந்து விட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாருங்கள், யூரோப்பியன் யூனியனுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்தது. இவங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போது அமெரிக்கா வந்து இந்தியாவுடன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொண்டு வரணும்னு முயற்சி செய்தது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள், இவங்களுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக அதில் வந்து கையெழுத்து போடாமல் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் புத்திசாலித்தனமாக அதில் அப்படியே காலம் தாழ்த்தி வந்தார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நீ ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கிறதுனால நான் உனக்கு 25% டேரிஃப், அப்புறம் 25% அடிஷ்னல் டேரிஃப்னு போட்டுட்டு வெறும் 19% பாகிஸ்தானுக்கு போட்டா. அப்படி உடனே பார்த்தீங்களா, பாகிஸ்தான் புத்திசாலியாகி விட்டது, இந்தியா டேரிஃபில் கஷ்டப்படுகிறதுன்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்கள்லாம் வந்து அமெரிக்காவிற்காக இந்திய அரசுக்கு மேலே நிர்பந்தம், அழுத்தம் இதை கொடுப்பதற்காக முயற்சி செய்தார்கள். அதை பற்றி நரேந்திர மோடி கவலைப்படலை. தொடர்ந்து ரஷ்யாவில் எண்ணெயை வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம்,
இன்னும் சொல்ல போயாச்சுன்னா வெவ்வேறு நாடுகளில் இந்தியாவுக்குள்ள மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ண தொடங்கினார். உடனே இவர் என்ன பண்ணார், அந்த ஆயில் பஞ்சாயத்தை காரணம் காட்டி டேரிஃப் போட்டதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் வந்து IMF லோன் அது இதெல்லாம் கொடுத்து வேறு விதமான நெருக்கத்தை வந்து கொடுப்பதற்கு முயற்சி செய்தார். அதுக்கும் நம்ம ஆளுக சளைக்கலை. அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள சண்டைக்கு நான் தான் மத்தியஸ்தம் பண்ணினேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக கிளம்புனார். ரொம்ப தெளிவாக நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த நாளைக்கு ட்ரம்ப்பை ஃபோன் பண்ணும்போது, இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனை எங்களுக்குள்ளது, அதில் அமெரிக்காவின் தலையீடு கிடையாது என்பதை பிரதமர் தெளிவாக சொன்னார். அதில் புத்திசாலி மோடிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது மேக்ரானோ இல்லை வேற நாட்டு அதிபர்களோ ட்ரம்ப்பிடம் என்ன பேசினார்கள் பர்சனலாக, இதையெல்லாம் வந்து ட்ரம்ப் இன்றைக்கி வெளியிட்டுக்கிட்டு இருக்கார். ஆனால் நரேந்திர மோடி என்ன பண்ணார் அப்படின்னா, ட்ரம்ப் ஃபோன் வந்த உடனேயே ட்ரம்ப் ஃபோனை வச்சுட்டு ட்ரம்ப் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாருங்கிறத முதல்ல இவர் வெளியிட்டுட்டார். வெளியிட்டதுனால இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இந்த மாதிரி புருடா விட முடியாமல் ட்ரம்ப் மாட்டிக்கிட்டார். ஒரு புருடா விட்டாச்சுன்னா தானே அடுத்த அழுத்தம் மோடி அரசுக்கு மேலே இந்த ராகுல் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து நீ ட்ரம்ப்புக்கு பணிந்து விட்டாயான்னு கேட்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் நிர்பந்தம் இந்தியாவுக்குள் ஏற்படாத மாதிரி மோடி புத்திசாலித்தனமாக அந்த இடத்தில் காய் நகர்த்தினார். இந்த மாதிரி காய் நகர்த்தக்கூடிய நேரத்தில் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், முஸ்லீம் பிரதர்ஹுட அமெரிக்கா தடை செய்தது ட்ரம்ப் வந்த உடனே. ஆனால் ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏமானில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, அது இந்த முஸ்லீம் பிரதர்ஹுடுக்குள்ள ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து ட்ரம்ப் வந்து தடை செய்யவில்லை. அப்போ பயங்கரவாதத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அந்த ஒரு இடத்தை, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை தொடர்ந்து வளர்த்தவும் அதை அமெரிக்கா ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கும் ட்ரம்ப் அந்த வேலையை செய்யலை. ட்ரம்ப் அந்த வேலையை செய்யலைங்கக்கூடியதுக்கு நம்ம இன்னொரு உதாரணம் என்னென்னா, உடனே அல் கைதா தலைவரை போய் ட்ரம்ப் சந்திக்கிறார். அவருக்கு ஏற்கனவே அமெரிக்கா சாங்ஷன் பண்ண ஒரு ஆளை இவர் சந்திக்கிறார். அந்த நேரத்திலேயே நான் வந்து ஸ்ரீ டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்போது, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படிங்கக்கூடியதை நான் அப்போ சொல்லியிருந்தேன். அது இப்போது நிரூபணமாகுது. இந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் வருது. அப்போ இந்த சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் வந்த உடனே அந்த நேரத்திலையும் ஸ்ரீ டிவியில் நான் சொன்னேன், இது அமெரிக்காவுக்குள்ள பின்னணி இல்லாமல் இது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான்லேருந்து இப்போது ஆசிம் முனீர் இடையில சொல்லும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் எதற்காக அல்லாவால் உருவாக்கப்பட்டதோ அந்த உருவாக்கியதின் நோக்கம் இப்பொழுதுதான் பலிதமாய்க்கொண்டிருக்கிறது. ஏன்னா நேட்டோ படைகள் மாதிரி இஸ்லாமிய நாடுகளின் நேட்டோ ஒரு கூட்டணி என்பதை இப்பொழுது பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வருகிறது அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆசிம் முனீர் கொடுக்குறார். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன சவுதி பாகிஸ்தான் ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்னா, ஒன்றை எவனான் தாக்கினா நான் வருவேன், அவனை என்ன எவனான் தாக்கினா நீ வரணும் அப்படின்னு இந்த ரெண்டு துலுக்க நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம். ஸோ எப்படி இந்த நேட்டோவில் ஒரு நாட்டுக்கு இடையில் இந்த மாதிரி ஒப்பந்தம் இருக்கோ, அதை துலுக்க நாடுகளுக்கு இடையில் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை வந்து பாகிஸ்தான் இப்பொழுது முன்னெடுக்கிறது. அப்போ இது அமெரிக்காவின் ஆசையுடன் தான் நடைபெறுகிறது. ஏன்னா அமெரிக்காவோட ப்ரொடெக்டரேட்டில் தான் இன்றைக்கி வந்து அதோட ப்ரொடெக்ஷனில் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா இருக்கிறது. அதனால் அமெரிக்காவை மீறி ஒன்றும் சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுடன் செய்து விடாது. அப்போ இந்த நேரத்தில் என்னென்னா, இப்போ சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த UAEயில் உள்ள அமீர்களும் அமெரிக்காவின் பாதுகாப்பில் தான் இருக்கிறார்கள். இருப்பினும் என்ன பிரச்சனைனா, சவுதிக்கும் UAEக்கும் இடையில் வந்து இப்போது முட்டல் மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த UAEக்குள்ள அதிபர் நரேந்திர மோடி அவர்களை சமீபத்தில் வந்து சந்தித்து சென்றிருக்கிறார். இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இரண்டு நாட்டுக்கு இடையில் உள்ள வர்த்தகத்தை பல மடங்கு பெருக்குவதற்கான ஒப்பந்தமும் இவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியது வெளிப்படையாக வந்தால் கூட, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த நேட்டோ லைக் முஸ்லீம் அலையன்ஸுங்கக்கூடியதை ஃபார்ம் பண்ண போகிறேன்னு ஆசிம் முனீர் சொன்னதுக்கு அப்புறம் UAE அதிபர் ட்ரம்ப் மோடியை வந்து சந்தித்து விட்டு சென்றார் என்றால்,
அதை எப்படி செக்கு வைக்க வேண்டுங்கக்கூடிய வேலையும் நரேந்திர மோடி பார்த்திருக்கிறார். அப்போது உலக அரசியலில் ஒவ்வொரு நாட்டையும் பணிய வைக்க வேண்டும். இப்போ இந்த ட்ரம்ப்ங்கக்கூடிய ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயந்தான், நான் இந்த டேரிஃப்ங்கக்கூடியதை ஆயுதமாக்குவேன், இதை வைத்து நான் உலக அமைதியை ஏற்படுத்த போகிறேன்னாரு. இப்போ என்னடா அப்படின்னு சொன்னான்னா, ஏற்கனவே நோபல் பரிசு கொடுக்கக்கூடிய நாடு நார்வே. அந்த நார்வேக்காரங்கள்கிட்டயே போய் சொன்னார். என்ன சொன்னார்? நான் 10 சண்டையை நிறுத்தி போட்டேன், நீ எனக்கு அந்த ப்ரைஸை தரல, அதனால நான் இனிமேல் ஏன் போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் திருப்பி உலகம் முழுக்க கலவரத்தை ஏற்படுத்த போகிறேன் அப்படிங்கக்கூடியதை மறைமுகமாக ட்ரம்ப் சொல்லியாச்சு. ஆனால் ட்ரம்ப்பை எதிர்த்து இன்னைக்கு 3 நாடுகள் தான் இன்றைக்கி ட்ரம்ப்பை எதிர்த்து நிற்குது. ஒன்று ரஷ்யா, ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்த 3 நாடுகள் தான் இன்றைக்கி ட்ரம்ப்பை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ட்ரம்ப்புக்குள்ள டேரிஃபை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கக்கூடியது விரைவில் கையெழுத்தாக இருக்கிறது. அப்படி வந்தாச்சுன்னா உலகத்துக்குள்ள வர்த்தகத்தில் 25% வர்த்தகத்தை இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கக்கூடியதுனால செயல்படுத்த முடியும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், எந்த அமெரிக்கா டாரிஃபை வைத்து இந்தியாவை பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, டாரிஃபை வைத்து எந்த அமெரிக்காவால் ஐரோப்பிய யூனியன் எல்லாம் இன்று மிரட்டப்படுகிறதோ, அந்த ஐரோப்பிய யூனியனில் போய் ஒன் டாரிஃபை நான் மதிக்க மாட்டேன்டா, நான் தனியாக டீல் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்தியா போகிறதுனால 2 லாபம். ஒன்று, 25% இந்த நாடுகளுக்கு இடையில் அப்படின்னு வரும்போது இந்தியன் மார்க்கெட் கடுமையாக டைவர்சிஃபை ஆக போகுது. அதனால் அமெரிக்காவை நம்பி தான் இந்தியா இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. 2வது, இந்த மார்க்கெட் பெருசாகும்போது டிபெண்டன்சி ஆன் அமெரிக்கன் மார்க்கெட் யூரோப்பியர்களுக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அமெரிக்காவின் கெடுபிடி கண்ட்ரிகளிலிருந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மேனுஃபேக்சரிங் ஹப்பாக சைனா இருக்குது. அதனால் சைனாவை மீறி இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸும் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்தியா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வரும்போது சைனாவுக்கு மாற்றாக இப்பொழுது இந்தியா ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் டெஸ்டினேஷனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இதே நேரத்தில் இது இவ்வளவும் நடக்குது. இது இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேக் சேனலில் அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டே இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்போ நானும் ஏற்றுக்க மாட்டேன், நீ பேசிவிட்டு வா, எது எனக்கு இது வேணும், எனக்குள்ள எனக்கு உன் கோரிக்கை இது, என் கோரிக்கை இது, எனக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டு போடல. அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் அமெரிக்காவை நியூட்ரலைஸ் பண்ணோமோ அதை அவ்வளவுத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் 30% வரி அமெரிக்காவிலிருந்து இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பருப்பு வகைகளுக்கு மீது இன்றைக்கி இந்திய அரசு விதித்து இருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் உள்ள விவசாயிகள் அந்த நாட்டு செனட்டர்கள்ட்ட போய் சொல்லி, அந்த செனட்டர்கள்லாம் ட்ரம்ப்கிட்ட போய், உனக்கு தெரியுமா இந்தியாக்காரன் இப்படி 30% இந்த நவம்பர் மாதத்துலேருந்து போட்டுவிட்டான், இன்றைக்கி நம்மளாம் கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படின்னு நீ போட்ட டாரிஃபுக்கு உங்ககிட்ட கதறிக்கிட்டு நம்ம போய் நிற்கலை. ஆனால் இந்தியா போட்ட டாரிஃபுக்கு அவன் கதறிட்டு போய் ட்ரம்ப்கிட்ட நிற்கிறான், ஐயா எப்படியாவது எங்கள்கிட்ட மோடிகிட்ட பேசி எங்களை காப்பாற்றி விடப்பா. இப்போ இது அங்கே உள்ள விவசாயிகள் மட்டும் சொல்லலை, அங்கே உள்ள அமெரிக்காவில் இருக்கிற அதிகாரி சொல்கிற. அப்படி இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் ஏன் நடக்கலை? ஏன்னா மோடி ட்ரம்ப்கிட்ட பேசினா அது முடியுங்க, ஆனால் மோடி பேச மாட்டேங்கிறாருங்க அப்படிங்கிறான். அது மட்டுமா சொல்கிறேன், ட்ரம்ப் ஃபோன் பண்ணியும் மோடி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு. மோடிக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு, ட்ரம்ப்பை மோடி முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், இவன் பேசுகிறத மட்டும் நம்பாதே, அவன் சொந்த வியாபாரம்னு வந்தாச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த தர்ம நியாயமும் இல்லாமல் யாரை வேணாலும் போட்டு தள்ளிட்டு போடுவான். அப்படிப்பட்டவன் தான் ட்ரம்ப்பு. இவனுக்கு தர்ம நியாயம் கிடையாது. இந்த உண்மையை மோடி புரிந்து கொண்டார். ஐரோப்பிய தலைவர்கள் யாரும் புரிந்து கொள்ளலை. இவங்கெல்லாம் FTA போட்டுட்டானுங்க, அவனுங்கள்ட்ட போட்டு பல நஷ்டங்களை இன்று அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த மாதிரி வருங்கிறத மோடி தெரிஞ்சுதான் எவ்வளவு டொமஸ்டிக் ப்ரெஷர் இருந்ததுக்கப்புறம் கூட இந்த ட்ரேட் டீலில் கையெழுத்து போடலை.
இன்னைக்கு பாருங்க, என்னென்னலாமோ ட்ரம்ப் அங்கேருந்து இந்தியாவை பற்றி பேசினா, அப்படி எதுக்கும் பதில் சொல்லலை. பதில் சொன்னா தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். இது வந்தாச்சுன்னா இது அரசியலாகும், இதனால சர்வதேச விஷயத்தில் பிரச்சனை வரும். இது எதையுமே பண்ணாமல் எந்த காரியங்கள் நடத்தணுமோ கரெக்டாக நடத்தினார். பேசாமல் இருந்ததுனால என்ன லாபம் அப்படின்னா, இப்போ எதிர் பேச்சு பேசியிருந்தா அப்போ என்ன பண்ணுவாங்க, உலகம் முழுக்க இந்தியா ரஷ்யாவின் பக்கம் சாய்ந்து விட்டதுன்னு பிரச்சாரம் பண்ணுவான், இல்லைன்னா சீனாவின் பக்கம் சாய்ந்து விட்டதுன்னு பிரச்சாரம் பண்ணுவான். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் எதையும் சொல்ல முடியாது. இந்தியா ஒரு தன்னிச்சையான நாடு, இந்தியா தனக்கென்று ஒரு தனி இது இருக்குது. அதனால் இப்போ இந்தியாவை நீ அமெரிக்கா ஆதரவாளர்னு யாரும் சொல்ல முடியாது, ரஷ்யா ஆதரவாளர்னு சொல்ல முடியாது, சீனா ஆதரவாளர்னு சொல்ல முடியாது. இந்தியாவை இந்தியாவின் ஆதரவாளர்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால் இந்தியா தன் தனித்தன்மையை காப்பாற்றி விட்டது என்பது ஒன்று. அடுத்தது, இந்தியா தனித்தன்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன், எக்காரணம் கொண்டு சைனாவில் ஒரு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் அரவணைக்க முடியாதுன்னு அங்கே இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் அரசாங்கம். ஆனால் இந்தியா இஸ் அ டெமோக்ரஸி. அதனால இந்தியாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. 2047 உலகப் பேரரசாவதற்கான அடித்தளத்திற்குள்ள அனைத்து கூறுகளும் மோடியின் நகர்வுகளிலிருந்து இந்தியா எந்த பாதையில் பயணிக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நம்ம இந்த உலக நிகழ்வுகளிலிருந்து நம்மால் புரிஞ்சுக்க முடியுது.